ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தொடும் தூரம் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் பற்றிய தகவல்களில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வினா 1. வள்ளுவர் கூறும் அறசிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம். சரியான விடை மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். வினா 2. திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? சரியான விடை வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வினா 3. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? சரியான விடை துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். வினா 4. வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடுவன யாவை? சரியான விடை அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தின் ஊக்கம். வினா 5. பயனில் சொல் பாராட்டுவானை திருவள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? சரியான விடை மக்கள் பதடி. வினா 6. சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை? சரியான விடை பசி, பிணி, பகை. வினா 7. வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்குரிய சிறந்த அணிகலன் எது? சரியான விடை இன்சொல். வினா 8. நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி. சரியான விடை நல்ல நாட்டிற்கான இலக்கணம். வினா 9. திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள். சரியான விடை களப்பிரர்கள். வினா 10. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? சரியான விடை விலங்கு. வினா 11. அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போது? சரியான விடை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்தல். வினா 12. யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? சரியான விடை மழலை சொல். வினா 13.
தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? சரியான விடை 70 கோடி பகைவர்கள். வினா 14. வள்ளுவர் கூற்றுப்படி மழலைச் சொல் கேளாதவர் எவற்றை இனிது என்பார்கள்? சரியான விடை குழலிசை, யாழிசை. வினா 15. நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? சரியான விடை கேடு. வினா 16. பலகற்றும் கல்லாதறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? சரியான விடை உலகியலோடு வாழாதார். வினா 17. வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? சரியான விடை செவியுணராதவர். வினா 18. நாமம் கெட கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? சரியான விடை காமம், வெகுளி, மயக்கம். வினா 19. திருவள்ளுவர் எப்போது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார்? சரியான விடை அருந்தியது அற்றது உண்டால். வினா 20. எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? சரியான விடை தீதின்று வந்த பொருள். வினா 21. பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? சரியான விடை பற்றற்ற நிலை. வினா 22. அழுக்காறுடையான்கண் ஆக்கம் போன்றில்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது? சரியான விடை பொறாமை. வினா 23. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள்? சரியான விடை கம்பர், திருவள்ளுவர். வினா 24. அறம்போலும் கூர்மை யாரேனும் மரம்போல்வர் யார்? சரியான விடை மக்கட்பண்பில்லாதவர். வினா 25. திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது? சரியான விடை அன்பு. வினா 26.
ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? சரியான விடை பெருந்தகையார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.